வணக்கம் நமஸ்கார். நான் உங்களை ஏமி சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே நம்ம வீடியோன்றது போடலை. யூடியூப்பில் என்ன செத்தே போய்டா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். பட் நம்ம வீடியோ போடுறதுக்கான நிறைய ரீசன் இருக்குது. அந்த ரீசன்லாம் சொல்லி உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல விரும்பலை. சரி, ஓகே. இந்த வீடியோ நம்ம எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அதாவது ஒரே வேலையாக இல்லாமல் மாறி நிறைய இடத்துக்கு மாறி போனேன். அதே டைமில் என் ஊர்லேயுமே கேட்டாங்க, என்னடா மாறி போயிட்டுருக்கேன், என்னதான் அவங்க கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் நம்ம யார் அப்படின்றத. ஸோ மற்றவங்க சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றது எனக்கும் அவசியம் கிடையாது. நான் என்னோட மனசுக்குள்ள வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ லைட்டாக பண்ணி தலைநிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ஒன்று ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, டீ ஷாப்னு சொல்லலாம். பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான ஐட்டம்ஸ்லாம் சேர்க்காம, ஓகேங்களா. நான் இவ்வளோ நாளாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணணுன்றது ஒரு 2-3 வருஷமாக, அதாவது காலேஜ் முடிச்சதுலேருந்து இந்த யூடியூப்புக்கு அப்புறமா நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம். நாக்கல்ல இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து சென்னை பூ மார்க்கெட்டு போனேன். ஸோ இப்போ டோட்டலாக எல்லாமே முடிஞ்சு எல்லாத்துலேயுமே ஒரு அமௌண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அந்த அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் நம்ம கடை ஆரம்பித்து ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா அப்படின்றத இதுக்கு வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த ஷாப்பை ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவதிபுரம் போகலான்னு இருந்தோம். ஸோ டாடாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா வர வழியிலே மக்கர் பண்ணி நின்றுது. அந்த வண்டி எடுத்து நான் ஒரு டிரைவர் போயிருக்காரு ஊருக்கு. நம்ம அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம். ஸோ அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டு கடையை ரெடி பண்ணணும். கடையை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணணும். சும்மா ஒரு டீ கடை மாதிரி இல்லாமல், ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக அந்த கடையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்ற தனியாக வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கம்பல்சரி பார்த்துட்டே இருங்க. நம்ம இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடணும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்குது, அதனால தான் வரதில்லை. சரி, ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும்னு சொல்ல மாட்டேன். எப்போனா ஒரு வீடியோ வரும், பார்த்து லைக் பண்ணுங்கள். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது என்னுடைய மெமரிஸ்க்காக நான் போடுற ஒரு வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் சரி, ஓகே கைஸ், பாய்.